வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கண்மணி. உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். சூடு மற்றும் குளிர் என்பது தொடர்புடைய சொற்கள் மற்றும் வெப்பம் என்பது ஆற்றலின் ஒரு வடிவம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஒரு பொருளின் நிலையை விவரிக்க வெப்பநிலை மற்றும் வெப்பம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பு அர்த்தங்களை கொண்டுள்ளன. இந்த அமர்வில் வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நாம் புரிந்து கொள்ள முடியும். வெப்பம் மற்றும் வெப்பநிலையின் கருத்து. வெப்பநிலையின் முழுமையான அளவு. வெப்ப ஆற்றல் மற்றும் வெப்ப சமநிலை. முக்கிய வார்த்தைகள்: வெப்பநிலை, வெப்பம், வெப்ப சமநிலை. அவற்றின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள ஒரு செயலை செய்யலாம். பாருங்கள், ஒரு மரத்துண்டையும் ஒரு உலோகத் துண்டையும் எடுத்து குளிர்சாதன பெட்டி ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கிறோம். பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு நாம் அவற்றை வெளியே எடுத்து அவற்றைத் தொட்டோம். நாம் பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது அவை குளிர்ச்சியாகின்றன. அதாவது அவை வெப்ப ஆற்றலை இழக்கின்றன. இரும்பு மரத்துண்டுகள் குளிர்சாதன பெட்டியில் ஒரே காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் மரத்துண்டை விட உலோகத்துண்டு குளிர்ச்சியாக இருப்பதை உணர்கிறோம். எனவே உலோகத்துண்டு மரத்துண்டை விட குளிர்ச்சியாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால், மரத்துண்டை ஒப்பிடும்போது உலோகத்துண்டை தொடும்போது உங்கள் உடலில் இருந்து அதிக வெப்ப ஆற்றல் வெளியேறுகிறது என்று அர்த்தம். வேறு வார்த்தையில் கூறுவதானால், உலோகத்துண்டின் குளிர்ச்சியின் அளவு மரத்துண்டை விட அதிகமாக உள்ளது. வெப்பநிலையின் வழக்கமான வரையறை வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு ஆகும். இரண்டு உடல்கள் வெப்ப தொடர்பில் வைக்கப்படும்போது வெப்ப ஆற்றல் சூடான உடலில் இருந்து குளிர்ந்த உடலுக்கு மாற்றப்படும். இரண்டு உடல்களும் ஒரே அளவு வெப்பத்தை அல்லது குளிர்ச்சியை அடையும் வரை இந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் தொடர்கிறது. இந்த நிலையில் உடல்கள் வெப்ப சமநிலையை அடைந்துவிட்டன என்று சொல்கிறோம். வெப்பநிலை என்றால் என்ன? வெப்பத்திலிருந்து அதை எவ்வாறு வேறுபடுத்துவது? வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் காரணமாக தொடர்பு உள்ள உடல்கள் வெப்ப சமநிலையை அடைகின்றன என்பதை நாம் அறிவோம்.
வெப்பமான உடலில் தெர்மோமீட்டரை வைத்திருக்கும்போது பாதரச அளவு அதிகரிப்பதைக் காணலாம். வெப்பமான உடலில் இருந்து குளிர்ச்சியான உடலுக்கு வெப்பம் மாற்றப்படுவதால் இது நிகழ்கிறது. அதாவது தெர்மாமீட்டரில் பாதரசம் இதேபோல் குளிர்ச்சியான உடலுக்கு பாதரசத்தின் அதாவது சூடான உடல் வெப்பம் குளிர்ச்சியான உடலுக்கு மாற்றப்படுவதால் பாதரசத்தின் அளவு ஆரம்ப நிலையில் இருந்து கீழே வருவதை நீங்கள் கவனிப்பீர்கள். எனவே வெப்பத்தை பின்வருமாறு வரையறுக்கிறோம். வெப்பம் என்பது போக்குவரத்தில் உள்ள ஆற்றலின் ஒரு வடிவமாகும். இது அதிக வெப்பநிலையில் உள்ள உடலில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள உடலுக்கு பாய்கிறது. நாம் வைக்கும் இடத்தில் வெப்பம் தங்காது. சூடான பொருட்கள் குளிர்ச்சியடைகின்றன. குளிர்ச்சியானவை வெப்பமடைகின்றன. அவற்றின் வெப்பநிலை சமமாக இருக்கும் வரை வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படுகிறது. அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு பொருளில் இருந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட பொருளுக்கு வெப்ப ஆற்றல் பாயும் போது வெப்ப பரிமாற்றம் நடைபெறுகிறது. வெப்பத்தின் SI அலகு ஜூல் அதாவது J மற்றும் CGS அலகு அதாவது கலோரி ஆகும். ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸால் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு கலோரி எனப்படும். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் அதாவது K ஆகும். இது டிகிரி செல்சியஸ் அதாவது பாகை C ஆகவும் வெளிப்படுத்தலாம். 0 பாகை C ஈடு 273 K. முழுமையான பூஜ்ஜியம் ஒரு வாயுவின் அழுத்தம் மற்றும் அளவு கோட்பாட்டளவில் பூஜ்ஜியத்தை அடையும் வெப்பநிலை முழுமையான பூஜ்ஜியம் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை அலகு வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் அதாவது K ஆகும். தினசரி பயன்பாடுகளுக்கு செல்சியஸ் அதாவது பாகை C பயன்படுத்தப்படுகிறது. வெப்பமானி மூலம் வெப்பநிலை அளவிடப்படுகிறது. வெப்பநிலையில் 3 அளவுகள் உள்ளன. 1. பாரன்ஹீட் அளவுகோல். 2. செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் அளவுகோல். 3. கெல்வின் அல்லது முழுமையான அளவுகோல். வெப்பநிலை மற்றும் இயக்க ஆற்றல். நாம் 2 கிண்ணங்களை எடுத்துக்கொள்வோம். ஒன்று வெந்நீரிலும் இரண்டாவது குளிர்ந்த தண்ணீரிலும் இரண்டு கிண்ணங்களிலும் தண்ணீரின் மேற்பரப்பில் மெதுவாக உணவு வண்ண தானியங்கள் தெளிக்கப்பட்டு உணவு நிறத்தின் சிறு தானியங்களின் இயக்கத்தை கவனிக்கவும்.
உணவு வண்ணத்தின் தானியங்கள் நடுங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள். அதாவது தோராயமாக நகரும். 2 கிண்ணங்களிலும் உள்ள நீரின் மூலக்கூறுகள் சீரற்ற இயக்கத்தில் இருப்பதால் இது நிகழ்கிறது. வெந்நீரில் உணவு வண்ண தானியங்களின் நெடுந்தாளுகளை ஒப்பிடும்போது குளிர்ந்த நீரில் நெளிந்தாடை செய்வது அதிகமாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். உடல்கள் இயக்கத்தில் இருக்கும்போது அவை இயக்க ஆற்றலை பெறுகின்றன என்பதை நாம் அறிவோம். தண்ணீரின் கிண்ணங்களில் உள்ள துகள்களில், அதாவது உணவு நிறத்தின் தானியங்கள் இயக்கத்தின் வேகம் வித்தியாசமாக இருப்பதால் அவை வெவ்வேறு இயக்க ஆற்றல்களை கொண்டுள்ளன என்று நாம் கூறலாம். எனவே வெப்பமான உடலின் மூலக்கூறுகள் அல்லது துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் குளிர்ச்சியான உடலை விட அதிகமாக இருக்கும் என்று முடிவு செய்கிறோம். எனவே உடலின் வெப்பநிலை அந்த உடலின் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலின் குறிகாட்டி ஆகும் என்று நாம் கூறலாம். மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் முழுமையான வெப்பநிலைக்கு நேரடியாக விகிதாசாரமாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெப்பம் என்பது ஆற்றலின் ஒரு வடிவமாகும். இது போக்குவரத்தில் அதிக வெப்பநிலையில் உள்ள உடலில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள உடலுக்கு பாய்கிறது. வெப்பத்தின் SI அலகு ஜூல் ஆகும். அதன் CGS அலகு கலோரி ஆகும். ஒரு கலோரி ஈடு 4.186 J. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உடல்கள் வெப்ப தொடர்புக்கு கொண்டு வரப்படும்போது சூடான உடல்களால் இழக்கப்படும் நிகர வெப்பமானது அவை வெப்ப சமநிலையை அடையும் வரை குளிர் உடல்கள் பெற்ற நிகர வெப்பத்திற்கு சமமாக இருக்கும். மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் முழுமையான வெப்பநிலைக்கு நேர் விகிதாசாரமாகும்.